சார் வணக்கம். வணக்கம். சார், கடந்த 2 வாரங்களாகவே நம்ம அதிமனம் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். முதல் வாரம் அதிமனம்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க. 2வது வாரம் அதிமனத்தை எப்படி அடையிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 3வது வாரமாக அதிமனம் பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமனம் அப்படின்றத நான் அடைஞ்சிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் அடைகிறேன். அதிமனம் என் கூடயே இருக்கணும், இல்லை நான் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 1 நிமிடம் 2 நிமிடம் இந்த மாதிரி நம்மளை தொட்டுட்டு போகும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி தொட்டுட்டு போனாலோ இல்லை என் கூடயே இருந்தாலோ எனக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படும் சார்? நம்மோட மகான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி காவியத்தை கருத்தூன்றி ஆரம்பித்தோம்னா அதில் இருக்கிற உணர்வினுடைய சக்தியால் உள்ளிழுக்கப்பட்டு நம்முடைய மனம் சிறிது சிறிதாக செம்மையடைந்து மனம் மேம்படுவதை பார்க்க முடியும். நம்முடைய சாதாரண மனம் ஆசை, பாசம், விருப்பு, வெறுப்பு இவைகளுக்கு உட்பட்டு மாறி மாறி மனம் செம்மை பெற்று ஒரு உயர்ந்த ஒரு பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கு உதவும். அலைபாயக்கூடிய நிலை மறந்து தெளிவான விழிப்புணர்வு பெற்று உயர்நிலை மனமாக மாறி அதிநிலைக்கு உயரத் தொடங்கும். எவ்வளவு சீக்கிரம் அதிமன நிலைக்கு மாறுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் நம் புறவாழ்வு மாறத் தொடங்கும். நம் வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. புறத்தில் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் மனம் உயர்நிலை அடைந்தால் நம்மை சுற்றி பெரும் மாற்றங்களை பார்க்கலாம். வாழ்வின் துன்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும். இறுதியில் அதி உன்னத மனம் நாம் அடைகிற பொழுது, அதான் சைக்கிக் பீயிங் சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய மனதை சைத்தன்ய மனநிலைக்கு உயர்த்துகிற பொழுது நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே, இங்கே உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்குள்ளே ஒன்று கலக்கிற நிலைமை ஏற்படும். நமக்குள்ளே இருக்கிறது வழக்கமான ஆன்மா. அந்த சைக்கிக் பீயிங்கிற ஒரு உன்னத நிலை இதோடு கலக்கும். அப்படி கலந்தால் நம்முடைய ஆன்மா ஒரு உன்னத ஒளிநிலையை அடைந்து விடுகிறது. அதன் பிறகு நம்முடைய வாழ்வு ஒளி பொருந்திய பாதையிலே தொடங்கும். இதுக்கு முன்னாடி என்ன பாதையில் போனோம்? இருள் நிறைந்த பாதையில் போனோம். இப்போ ஒளி நிறைந்த பாதையில் போகிறோம். இப்படித்தான் அஸ்வபதிக்கு நடந்தது. சாவித்திரியில் அஸ்வபதியுடைய அந்த யோக பயணத்தில் நடந்ததுன்னு அரவிந்தர் சொல்கிறார். அப்படின்னா தன் வாழ்வில் நடந்ததை சொல்கிறார். இது ஸ்ரீ அரவிந்தருக்கும் சரி, அன்னைக்கும் சரி, நமக்கும் அப்படித்தான் நடக்கும். அதாவது நாம் பிறக்கும்போது அதிமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலையோடு தான் நம்ம இந்த பூமிக்கு வருகிறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற உயிர் இறை உயிர், இறைவனிடமிருந்து வருவதால் அந்த இறை உயிர் நம்மளோடு இருக்கும். மனம் வந்துட்ட பிறகு இது ஏன் உயிர்னு மாறிடும். இப்போ நம்ம சாவித்திரி நம்மை தொட்டால் இறைவன் நம்மோடு இருக்கிறான்னு தோணும். வித்தியாசம் தெரியுதா? இப்போ ஆரம்பத்தில் இங்கே இருக்கிற உயிர் இயற்கையின் உயிர். ஆனால் வாழ்வில் வந்துட்ட பிறகு தன்னோட உடலோட உயிர் இது அப்படின்னு பிரித்து பார்க்கணும். அப்போ அதிமனம் தொடும் பொழுது இயற்கை நமக்கு துணை செய்கிறது அப்படின்னு புரியும். ஆரம்பத்தில் அதிமனம் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம வாழ்வில் வரும்போது மனமாக மாறிடுது. இப்போ சைக்கிக் தொட்டால் என்னாகும்? அதிமனம் ஒளி வீசும். நமக்கு அதிமனம் அங்கே ஒளி வீசுது டச் பண்ணிட்ட பிறகு. ஆனால் ஆரம்பத்திலே அதிமனம் இருக்குது. ஆனால் இடையில தான் நம்ம மனமாக மாறிட்டோம். 4 உயிருடைய ஆற்றல் பயங்கரமாக இருக்கும். குழந்தைங்களை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் நம்ம வாழ்வில் வந்துட்ட பிறகு ஒரு அகம்பாவம் இருக்கும். அந்த ஆற்றிலே ஒரு அகம்பாவம். இப்போ நம்ம சைக்கிக் தொட்டுதுன்னா என்னாகும்? அகம் சுத்தமாகி ஆனந்தம் நிறைந்திருக்கும். மீண்டும் குழந்தை பருவத்தில் அறியாமை இருக்கும். குழந்தைனாலே என்ன? அறியாமை தான். அதுக்குள்ளே ஒரு ஆன்மாவும் இருக்கும், அறியாமையும் இருக்கும். இது நம்ம வாழ்வில் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரும்போது நம்ம அறிவு செயல்பட்டுருக்கோம். இந்த அறிவு செயல்பட ஆரம்பிச்சிடுது. முன்னாடி என்னாச்சு? அறியாமையில் இருந்தோம் பிறக்கும்போது. இப்போ அறிவு அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த அறிவு தான் வாழ்வைப்படுத்துது. இப்போ நம்ம சைக்கிக்கு நம்மளை தொடணும். அப்படி தொட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கிற உயிருடைய ஆற்றல் ஓங்கும். அறிவு மட்டும் இருக்கணுமா? அந்த அறிவோடு கடந்த ஆற்றலும் ஓங்கணுமா? இந்த உடலுக்கு ஒரு அறியாமை இருக்கு. குழந்தையாக இருக்கும்போது
இந்த உடலை பற்றி அதுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் ஆனவுடனே திமிர் வந்துடும். என் தோள்பட்டையை கவனிச்சியா, என் முகத்தை கவனிச்சியா, என் பர்சனாலிட்டியை கவனிச்சியா, இதெல்லாம் திமிரோட செயல். ஆனால் அதிமனம் தொடர போது அறிவோட உயர்நிலையை பெறுவோம். அந்த உயர்நிலையை பெறுவதற்கு அதிமனம் தொடணும். 7. இப்போ நம்ம உறுப்புகளுக்குன்னு ஒரு அறியாமை இருக்குது. குழந்தைங்களுக்கு கை, கால், இடுப்பு, முதுகு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. ஏதோ ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்வுன்னு வந்த பிறகு இந்த உடம்பில் ஒரு திறன் இருக்குது. அது என்ன திறன்னா அந்த திறன் செயல்படும். ஓடுறது, உட்காருறது, நிற்கிறது, நிமிழ்கிறது, பேசுறது, இதெல்லாம் ஒரு செயல். அந்த உடம்பில் ஒரு திறனான ஒரு செயல் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு அதிமனம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது டச் பண்ணிச்சுன்னா குடும்பத்தில் ஒரு சிறப்பு ஏற்படும், வேலையில் ஒரு பெருமை ஏற்படும், ஒரு குதூகலம் பிறக்கும், பற்றாக்குறை வறுமை இருக்காது. எங்கே அதிமனம் தொட்டால் செல்வம் பெருகச் செய்யும். இதெல்லாம் அதிமனம் தொடணும். ஆனால் இங்கே குழந்தையாக இருக்கும்போது தாயோட கர்ப்பவாசம் அந்த ஸ்மெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியும், அந்த ஏஜில், அந்த குட்டி பருவத்தில். ஆனால் வளர வளர உலகின் பிற வாசனை தான் தெரியும். எது பிற வாசனை? ஆசைகள், பாசங்கள், வீடு, சொத்து வத்துகள், அந்த ஆசை திரும்பிடும். அப்போது அதிமனம் தொடும்போது என்ன ஆகும்? சுகமான நிலையில் நாம் ஆத்மா சாந்தி அடையும். நீங்கள் இந்த மரணம், இறப்பில் எப்படியோ பார்க்குறீங்க. ஆனால் சுகமான ஒரு அமைதியாக நம்ம சாந்தி அடைஞ்சிருவோம். அதிமன தொடுதலுக்கு இந்த பலன் இருக்குது. 10வது, நாம் பிறந்த பொழுது பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடு நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் கவசமாகவும் இருக்கும். அது நமக்கு துணையாகவும் இருக்கும். ஆனால் அறிவு வளர்ந்துட்ட பிறகு இந்த அறிவும் இந்த உள்ளமும் திமிரு சேர்ந்த செயல்பாடு, இருள் மனம், எதிர்மறை எண்ணம், பொருள்களுக்குள்ள ஒரு பேதமை, மதம் பிடிச்சும் தெரியும். ஏன்னா வளர்ந்துட்டா இதெல்லாம் மாறி போகுது. ஆனால் சைக்கிக் பீயிங் தொடரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நோய் அண்டாது, கிட்டக்கே வர பயப்படும். அப்போ நமக்கு பிறக்கும்போது இருந்தது, நாம் அதிமனம் கேட்கும்போதும் இருக்கணும். நடுவில் மனமாக மாறின நம் வாழ்க்கை முறை தான் இவ்வளவு கஷ்டம். பகவான் சொல்கிறார், குழந்தையாக இருக்கும்போது அது முழு நிறை ஆரோக்கியமாக தான் இருந்தது. அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் பிரதானம். ஆனால் வளர்ந்துட்ட பிறகு அவனுக்கு உடல்நலம் கெட்டு போகுது, இன்னும் சில நேரத்தில் உயிரும் போயிடுது. அப்போ இந்த பக்கம் அதிமனம் தொட்டால் என்ன ஆகும்? உடம்பு நல்லா இருக்கும், உயிரும் நல்லா இருக்கும், உறவுகளும் நல்லா இருக்கும், வம்சமும் வளரும். இந்த அரவிந்த அன்னை சாவித்திரியோட சக்தி நம்மை எப்பொழுதும் காப்பாற்றும். பிறக்கும் பொழுது நாம் இருந்தது எல்லோருக்கும். இடையிலே நீ மனிதத்தன்மை அடையும் பொழுது வாழ்வு உசத்தியாக இல்லை. ஆனால் ஒரு நாள் சைக்கிக் பீயிங் என்கிற அதிமனம் தொட வேண்டும் என்று விரும்பினால், அது தொட்டால் எந்த நன்மைகளெல்லாம் கிடைக்கும் என்று ஒரு பட்டியலிட்டிருக்கிறோம். நம் விருப்பத்தை பொறுத்து அந்த நன்மையெல்லாம் பெற முடியும்னு சொல்லியிருக்கார். அதிமனம் வேண்டும் என்று விரும்புவோம், அவை நம்மை தொடட்டும், நாம் தேடி போக வேண்டியதில்லை. அவை தொற்று போனாலும் சரி, தொட்டு சில நிமிடம் இருந்தாலும் சரி, அது உடனிருந்தே நம்மோடு வாழ்ந்தாலும் சரி, அதோட ஆனந்தமும் பெருமையும் மகிழ்ச்சியும் உலகம் அறியாததாக இருக்கும். அரவிந்தருக்கு நாம் என்ன நன்றி சொன்னாலும் தகும். சார், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அதிமனம் பற்றி பெருசாக தெரியாது. நான் பிறக்கிறப்ப ஏன்டா பிறந்தப்பறம் இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் பிறக்கிறப்பயே அதிமனம்ன்ற ஒரு அற்புதத்தோடு தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப காலப்போக்கில் என்னோட மனம்னால தான் நான் இந்தளவுக்கு கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் நான் படுற எல்லா கஷ்டமும் மனம்னால தான் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு குருட்டு நம்பிக்கையோடு இருந்தேன் சார். வாழ்க்கையில் முன்னேறிடலாம், அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப அதிமனத்தை தொட்டால் மட்டும்தான் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே எனக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. என் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன், ஏதாவது ஒன்று நடக்கும், இல்லை ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பல கேள்விகளுக்கு நடுவில் இந்த இப்போ நமக்கு நடக்கிற இந்த உரையாடலுமே எனக்கு எப்படின்னா, இந்த அதிமனத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கோம். நான் உங்கள் கூட
கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்றது எனக்கு இப்போ தெரியுது. நீங்கள் சொன்னதை வச்சு இந்த அதிமனம் பற்றி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அதிமனத்தை வந்து நான் எப்படி அடையிறது அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ ஏன்னா நீங்கள் சொன்னதை வச்சு அதிமனம் அடைஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேற்றம் அடைய முடியுமா அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நம்பிக்கை, வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு சார். ஸோ இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். சார் அடுத்ததாக இந்த வார பேராம்பூர் பற்றி சொல்லுங்கள் சார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அவருடைய மனைவி ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன்தான் சாம்பன். சாம்பன்கிறவர் கிருஷ்ணனுடைய மகன். அழகு அந்த பிள்ளைக்கு, கூடவே கொஞ்சம் அகம்பாவமும். தன்னுடைய மமதையினாலே துவாரகா மாளிகையில் செல்வ செழிப்போடு பல பெண்களோட தொடர்போடு அவன் செய்த செயல்கள் எல்லாருடைய மனமும் சுளிக்கும்படி இருந்தது. இந்த அவலமான ஒரு அசிங்கமான பெண்களோடு அவன் அந்த துவாரகை குலத்திலே நடந்து கொள்வதை கிருஷ்ணனிடம் சொல்வதற்கு தயக்கம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பல மனைவிகள் உண்டு, பல பிள்ளைகள் உண்டு. நம்ம கொஞ்சம் பேர் கணக்கு பண்ணால் கூட இந்த பிள்ளைகளுக்கும் அவருக்கு இருந்த கொஞ்சம் மனைவிகளுக்குள்ளேயும் ஒரு உக்கிரமான பகை இருந்தது. ஒரு முறை நாரதர் கிருஷ்ணரை பார்ப்பதற்கு துவாரகைக்கு வந்தார். அந்த இடத்துல வர்ற வழியில் சாம்பன் தன் தோழிகளோட நந்தவனத்தில் உள்ள குளத்தில் ராசக்கிரீடை என்னும் மிக உயர்ந்த ஒரு காதல் தத்துவத்தை மிக மிக கேவலமாக ஆடையே இல்லாமல் நிர்வாண நிலையில் தன் தோழிகளோட விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த மாளிகையின் வழியே வந்த நாரதர் ஒரு பிரபஞ்ச ரிஷி வேற. ரிஷியை பார்த்தா கிருஷ்ணன் எழுந்து மரியாதை கொடுப்பார். நாரதர் மேலே கிருஷ்ணனுக்கு ஏகப்பட்ட மரியாதை உண்டு. நம்ம அப்பாவே நாரதருக்கு மரியாதை கொடுப்பாருன்னு தெரிஞ்சு கூட நாரதர் மேலே அந்த குளத்தில் இருந்த தண்ணியோட சேரோடு சேர்த்து வாரி அள்ளி இந்த நாரதர் மேலே தெளிச்சிக்கிட்டு அவர் கேலி கிண்டல் பண்ணி இந்த பெண்களோடு சேர்ந்து அவர் அவமானப்படுத்துகிறான் சாம்பன். நாரதர் நேராக கிருஷ்ணகிட்ட போனார். சாம்பனோட தவறை சொல்லி இவனால் உங்கள் குலமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ண பரமாத்மா தவிக்கிறார். நமக்கு பிறந்த சாம்பனால் நம்ம குடும்பத்துக்கு அழிவா? சாம்பனை வர சொல்லு. அவங்க கூட லூட்டி அடித்தாங்கல்ல அந்த பொம்பளை பசங்க, அவங்களையும் வர சொல்லுன்னு சொல்கிறார் கிருஷ்ணன். அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாரதர் முன்னிலையில் தன்னுடைய மகன் சாம்பவனை கிருஷ்ணன் கேட்குறார். மகான்களையும் ரிஷிகளையும் மனிதர்களையும் பண்பாட்டையும் மதிக்க தெரியாத உனக்கு எதுக்கு உனக்கு மாளிகை சுகம் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன். நான் வாழ்ந்து காட்டிய ராஜக்கிரீடை வேறு, நீ நடந்து கொண்ட காமக்கிரீடை வேறு. உன் அகம்பாவத்திமுறால் வளர்ந்த உனக்கு உடல் முழுவதும் தொடுநோயால் வதைப்பட்டு உன் அழகு அழிந்து நிர்மூலமாகட்டும் என்று சாபமிட்டார். தன் மகனை கிருஷ்ண சாபமிடுகிறார். அப்படியே தொடுநோய் பற்றி கொள்ள கூட வந்த தோழிகளை திருடர்கள் கொள்ளை கொண்டு போகட்டும் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். அப்படியே திருடர்கள் வந்து அந்த பெண்களை தூக்கிட்டு ஓடினானுங்க. நாரதருடைய வந்த வேலை முடிந்து விட்டது. உயிர் ஊசலாடும் நிலைக்கு சாம்பன் வந்து விட்டான். கிருஷ்ணர் கண்டுகொள்ளவில்லை. தந்தையிடம் போய் மன்றாடுகிறான். செய்த தவறுக்கு பிராயசித்தமாக மன்னிப்பு கேட்கிறான். நாரதர் காலில் போய் விழு என்கிறார். சாம்பன் நாரதரை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்து காலில் விழுகிறான். அப்பொழுது நாரதர் சூரிய பகவானோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறார், அதாவது பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நடந்த இந்த விவரத்தெல்லாம் சொல்கிறார். சூரிய பகவான் கிட்ட வந்து சாம்பன் அவர் காலிலையும் விழுந்துடுறான். சூரிய பகவான் தன்னை மனதிலே நிறுத்தி தன் கதிரொலியாகிய சவித்ரு பகுதியே, சூரியனுக்கு பல பகுதிகள் இருக்குது, அதில் ஒரு பகுதி சவித்ரு, அது வந்து சாவித்திரின்னு சொல்லலாம். அந்த பகுதியில் நினைத்து தியானித்து 21 சூரிய மந்திர வரிகளை தினமும் ஜபிக்கணும்னு சொன்னார் சாம்பனுக்கு. யாரு? சூரிய பகவான். காலை சூரியன் புறப்படுகிற நேரம் சாவித்திரி பொழுது, சவித்ரு பொழுது. மாலை சூரியன் மறைகிற பொழுதும் சவித்திரி பொழுது தான். அதற்கு பேரும் சாவித்திரி பொழுது தான். 2 சாவித்திரி பொழுது நமக்கு இருக்குது. இந்த 2 வேளைகளில் நீ 21 சூரிய மந்திரங்களை சொல்லி வந்தால் ஒரு 48 நாள் உனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும்னு சூரியன் சொல்ல, அதன்படியே இவனும் செய்ய தொடுநோயிலிருந்து ஒரு விமோச்சனம் பெற்று பழைய நிலையை அடைகிறான். கிருஷ்ணர் சபிக்கிறார்,
அந்த சாபத்தை சரி செய்ய அவர் மறுத்து விடுகிறார். சூரியனிடம் அடைக்கலம் புகுகிறான். சூரியன் ஒரு நிவர்த்தி செய்கிறார். ஏன் செய்கிறார்? சூரியனுக்கு கிருஷ்ண பரமாத்மா மீது ஒரு பேரன்பு, ஒரு தெய்வீகமான ஒரு காதல். கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கிருஷ்ணன் மகனுக்கு இப்படி இருக்குதுன்னு சூரியன் விட்டுருவாரா? சூரியனுடைய இருதயத்திலே பேரன்பு கரைந்து சூரிய பகவானாகிய இறைவன் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய மகனை குணப்படுத்துவதிலே மனமிறங்கி வந்து அவனை குணப்படுத்துவதற்கான காரணம் என்ன? இறைவனாகிய சூரியனுக்கு இறைவனாகிய கிருஷ்ணன் மீது இருந்த யுடானிமைஸ் காதல் தான் காரணம். இறைவன் மீது காதல் கொண்டு தன் கருணையை அவர் பிள்ளை மீது செலுத்தி குணமாக்கினான். கடவுளே கடவுளுடைய பிள்ளைக்கு குணம் செய்யும் கருணை இருக்கும்போது அந்த கடவுளின் குழந்தையாக நமக்கு ஏதாவது ஒன்றானால் அவன் ஓடி வந்து குணப்படுத்த மாட்டானா? அந்த யுடானிமைஸ் இறைநிறை காதல் என்பதோ பேராமூர் என்கிற பேரன்போ நமக்கு அவன் தரமாட்டானா? இந்த நம்பிக்கையெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம், இறைவனை காதலியுங்கள், இறைவன் உங்களை காதலிக்கட்டும். இந்த காதல் உங்கள் வாழ்வை உயரத்துக்கு கொண்டு செல்லுங்கிறதுக்கு தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம். சார், இது வரைக்கும் நான் நினச்சேன் மனிதர்களுக்குள்ளே தான் காதல் இருக்கும், மனிதர்களுக்குள்ளே தான் அந்த மதிப்பு இருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த வாரம் சொன்ன அந்த பேராம்பூர் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுது கடவுள்கள் ஒருத்தர் அவ்வளோ மதிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் அவ்வளவு காதல் வச்சுட்ருக்காங்க அப்படின்றது நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா வந்து கண்ணன் அவர் நினச்சிருந்தா அவர் பையனை அவரே குணப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை கண்ணன் பண்ணாமல் சூரிய பகவான் மூலமாக அதை பண்ண வச்சார் பார்த்தீங்களா? கண்ணன் வந்து அவர் பையனை தண்டனையாக கொடுத்தாலும் கண்ணனை எனக்கு பிடிக்கும், கண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் பையன் கஷ்டப்படுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இறைவனுக்கும் இன்னொரு இறைவருக்கும் இருக்க காதலை வந்து இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க சார். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். சார், நீங்கள் கடந்த வாரம் வந்து அன்னையை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. அவங்க வந்து அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு வேலை எந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது. அப்போவே அன்னையோட மனசு என்னன்றது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை சந்தித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அன்னை அப்படின்ற ஒருத்தவங்களை தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அன்னையோட மனசை வச்சு அன்னை இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னால் கெஸ் பண்ண முடியுது. ஆனால் வந்து அன்னை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப அன்னை சொன்ன ஒரு 5 கருத்துக்கள் எனக்காக சொல்லுங்களேன் சார். ஒரு பிரச்சனையை நாம் அதை தீர்த்துக்கணும்னு நீங்கள் விரும்பினா அதை மறக்க முடியுமான்னா கஷ்டம்தான். ஆனால் மறக்க முயற்சி பண்ணி மறந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனதை அன்னை பக்கம் திருப்பி அன்னையை பற்றி நினைவை அதிகரித்து விட்டால் உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். தீர்க்கக்கூடிய அன்னையை நினை, தீராமல் தொல்லையாக இருக்கிற பிரச்சனையை மற. இது அன்னை வாக்கு. பிறருடைய குறையை நீ பேசிக்கொண்டிருந்தால் நம்முடைய குறை வளர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு பிரச்சனை ஏன் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா மற்றவங்க குறையை பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நமக்கு வந்த நோயை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் வளரும். மருந்தை அதுவே மதர்ன்னு நினச்சி சாப்பிட்டீங்கன்னா நோய் இருக்கும், உடம்புல இருக்காது. அன்னை எழுதியவற்றை படித்தாலோ, அன்னை சொல்லியதை, அன்னையின் வசனங்களை, அன்னையினுடைய ஆடியோவை நாம் கேட்டாலோ நோய் விலகும். இப்போ இந்த உடலில் நோய் வந்துட்டா எது குணப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் அன்னையை நம்புவதால் குணமாகிறது. நம்புவது குறைவானால் நோய் தாமதமாக குணமாகும். முழுமையாக நம்பிக்கை வந்துவிட்டால் 3 நாளில் குணமாகிவிடும். பெரும் வியாதிகளை எல்லாம் அன்னை குணப்படுத்தியது நான் அறிவேன். முடியாது என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நம்மால் அன்னையை நம்ப முடியலைங்கிறது ஒன்றா ஒத்துக்கலாம். அன்னையை நம்ப முடிந்தால் முடிவாக நடக்கக்கூடிய விஷயம் முதல் நாள்லே நடந்துடும், கடைசியில் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் அன்னையை நம்பிட்டதுனால அது முதல்ல வந்து நடந்து முடிஞ்சிடும். அபாரம் இல்லை. நீங்கள் ஒரு நிலத்தை பார்த்து அதுக்கு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட் கைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த நிலம் சொந்தம். நீங்கள் அன்னையை நம்பிட்டீங்கன்னா அந்த நிலத்துக்குரியவர் நிலத்தை வச்சுக்கோங்க,
ரிஜிஸ்டர் அப்புறம் பண்ணிக்கலான்னு பாரு. ஆஃப்டர் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் கைக்கு வருவதற்கு பதிலாக முன்னாடியே ஏன் வருதுன்னா, அன்னையை நம்பினால் அப்படித்தான் என்பது அன்னை மார்க்கம் சொல்லுகிறது. அன்று நடந்த ஆபத்து, அன்று நடந்த அவமானம், அன்று நடந்த கஷ்டமும் நஷ்டமும் எனக்கு வந்திராவிட்டால் இன்று இந்த உயர்வை நான் எட்டி இருக்க முடியாது என்று இந்த உலகத்திலே சாதித்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். கேட்டிருக்கோமா? எந்த தவறும் செய்யாமல் வாழ்ந்தால் எல்லா உயர்வும் நம் வாழ்வில் நடக்கும். இதெல்லாம் அன்னையுடைய வாக்கு, நான் சொல்ல. அவர் வேத வாக்கை நாம் கொஞ்சம் உள்வாங்கி நடந்து பார்த்தால் பேரானந்தம், பேரானந்தம், பேரானந்தம். சார் வெறும் 5 தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன 5ம் வாழ்க்கைக்கு எப்படி ஒரு பஞ்சபூதம் முக்கியமோ அந்த மாதிரி நீங்கள் சொன்ன 5ம் என் வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியன்ற மாதிரி இருக்குது சார். இப்போ எனக்கு எப்படின்னா நான் வர வர அப்படியே மோல்ட் ஆகிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது சார். ஒரு தண்ணி ஒரு சட்டிக்குள்ளே இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமும் என் வாழ்க்கையை அந்தளவுக்கு மாற்றுது சார். என்னையை மாற்றுறதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் நீங்கள் சாவித்திரியை பற்றி நிறைய டைம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சாவித்திரியை பற்றி, கோயிலை பற்றி, இந்த மாதிரி அங்கே நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சார். என்ன அப்படின்னா, சாவித்திரி அம்மாவோட கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது தெரியும். அதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாமா சார்? சூரியனுடைய புத்திரி அப்படின்னா அவரோட மகள், அவங்கள மித்ரிங்கிற மாதிரியும் சொல்லலாம். மித்ரினா அன்பானவள்னு பேர். இப்போ நம்ம சாவித்திரி கோயில், அவள் வீற்றிருக்கும் சன்னிதானத்திலே அவள் திருவடி முன்பு ஒரு தீர்த்த குண்டம் இருக்குது. அதில் நீர் இருக்குது. சாவித்திரியோட அதி உன்னத மனசக்தி அதில் கலந்துருக்கு. அதில் அலைகளாக பரவி மிக சக்தி வாய்ந்த மின்காந்த சக்தியும் அதில் இருக்குது. எல்லா கோயில்லையுமே மந்திரங்களை ஓதின பிறகு தான் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தலையில் பூசிப்போம். ஆனால் சாவித்திரி கோயிலில் ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. இப்போ வீடுகளுக்கு போனால் கொஞ்சம் தண்ணி ஏன் கொடுக்குறாங்கன்னா, 92% தண்ணி உடம்புல. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வாட்டர் தண்ணி பல்வேறு வகையாக அது கெட்டு இருக்கும். நெகட்டிவால் பாலாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கொஞ்சம் டம்ளரில் வாங்கி குடிக்கும்போது இந்த பாடியில் ஒரு புத்துணர்ச்சி வரும். அதுக்காக கொடுக்கறது பழங்காலம் தொட்டு இருக்குது. அப்போ தீர்த்தத்தை சொல்லவே வேண்டாம். நீங்கள் சாவித்திரி கோயிலில் கொடுக்குற தீர்த்தத்தை ஒரு டம்ளரை வாங்கி குடிச்சிட்டிங்கன்னா, அதுவும் 48 நாள் தொடர்ந்து குடிக்கிற அளவுக்கு வாங்கி போய் வீட்டில் வச்சு கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்பில் ஒரு முறுக்கேறின மாதிரி ஒரு சக்தி பிறக்கும். ஒரு ஞானம் மிளிரும். அப்படியே ஒரு ஐஸ்வர்ய வாழ்க்கையை பார்க்கலாம். இந்த வாழ்வு ஆனந்தமாகிறத பார்க்க முடியும். ஏன்னா மின்காந்த அதிமன ஒளி நிறைந்த வாட்டர் அது. தீர்த்தம் மே 1 வெள்ளிக்கிழமை, சித்ரா பௌர்ணமி, விசேஷமான நாள் சாவித்திரிக்கு. குறிப்பாக அந்த சூரிய புத்திரி சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு முழு சந்திரனாக அவள் தன் முகத்தை நமக்கெல்லாம் தரிசனமாக காண்பிக்கிற ஒரு அற்புதமான நாள். சாவித்திரி கோயிலுக்கு மே 1 பாலாபிஷேகம் செய்ய சென்னையிலிருந்து மாம்பழத்திலிருந்து புறப்படுகிற வேன்களில் எல்லோரும் தங்களுடைய பங்காக பால், குறிப்பாக பசும்பால் கொண்டு வாருங்கள். 11 மணிக்குள் வந்து விடுங்கள். மதியம் 12 மணிக்கு பால் அபிஷேகம் நடக்கும். அவள் மீதான பால் அபிஷேகம் நடந்த பிறகு அந்த பால் ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த பாலை ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவு கொடுப்பார்கள். அதை எடுத்துக்கொண்டு வீட்டிலே பருகி பாருங்கள். உங்கள் வாழ்வு, குறிப்பாக மனம், அந்த ஒரு அறியாத, இதுவரை அறியாத ஒரு மனசாந்தியை, பால் போன்ற தூய்மையை நீங்கள் அடைவதை பார்க்கலாம். கொஞ்சம் சந்தனத்தையும் கொண்டு வாருங்கள். சாவித்திரி திருவடியை சந்தனத்தால் உங்கள் கைகளாலே பூசுங்கள். அதையும் பிரசாதமாக வாங்கி கொள்ளுங்கள். அதை தினந்தோறும் இட்டு வாருங்கள். வாழ்வு மணப்பதையும் பார்ப்பீர்கள். சார், சாவித்திரி அம்மா கோயிலில் கொடுக்குற அந்த தீர்த்தத்தை பற்றி தான் சார் கேட்டேன். என்னை அந்த தீர்த்தத்தை நான் குடிக்கிறதுக்கு எவ்வளோ வரம் வாங்கியிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க. கண்டிப்பாக மே 1
நம்ம பார்த்துட்டு இருக்க மக்களும் வருவாங்க, அதே மாதிரி நானும் வருவேன். அதே நீங்கள் சொன்ன மாதிரி பாலோடையும் சந்தனத்தோடையும் சார். ஏன்னா 48 நாளைக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றப்ப என் வாழ்க்கை மாறணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக மே 1ஆம் தேதி நான் வந்துடுவோம் மக்களே. ஸோ நீங்களுமே சாவித்திரி அம்மாவோட கோயிலுக்கு வந்துருங்க. ரொம்ப நன்றி சார். இந்த வாரம் நம்ம ஆசிரம தகவல் என்ன சார்? ஒரு சமயம் அன்னை சாவித்திரி படிப்பதை ஒளிநாடாவில், அதாவது டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணுறதுன்னு ஒரு வேலை நடந்துட்டு. அன்னை வாசிக்கும்போது சாவித்திரியில் உள்ள ஒரு வரி, ஃபார் எவர் லவ் ஓ பியூட்டிஃபுல் ஸ்லேவ் ஆஃப் காட் அப்படின்னு சாவித்திரியில் இருக்கிற வரியை அன்னை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் எவர் லவ் ஓ பவர்ஃபுல் ஸ்லேவ் ஆஃப் காட் அப்படின்னு படிச்சுட்டாங்க. சாவித்திரி படிக்கும்பொழுது அன்னை ஒரு கான்சன்ட்ரேஷனில் ஒருமுகைப்பட்டு தான் அவங்க அதை படிப்பாங்க. ரொம்ப சைலன்ஸாக அது மெடிடேஷன் வரும் அந்த டைமில். தானாகவே இந்த மாற்றம் எப்படி தனக்குள் புகுந்து இப்படி சொல்ல வைத்து விட்டதென்று அவருக்கு புதிராக இருந்தது. வார்த்தை மாறிவிட்டது. உடனே அன்னை தனக்குள் நோக்கி பயணித்து உள்ளே இருக்கிற பகவான் அரவிந்த பிரபுகிட்ட கேட்கிறார். அரவிந்த பிரபு சொல்லுகிறார், நீ படித்தது சரிதான், பியூட்டிஃபுல் என்கிற வார்த்தைக்கு நீ பவர்ஃபுல் என்று படித்து விட்டாய், தவறில்லை, சரிதான். வருங்காலத்தில் பவர்ஃபுல்லாக மாறப்போகிறது, அந்த உண்மையைத்தான் நீ சொல்லியிருக்கிற. அந்த அழகிய சாவித்திரி, எப்பொழுதும் அன்பில் நிறைந்த அழகான சாவித்திரியாகிய கடவுளின் தூதுவன், எதிர்காலத்தில் சக்தியுள்ளவராக, எதையும் மாற்றக்கூடியவராக எதிர்காலத்தில் திகழ்வாள் என்பதை அன்னை தன்னை அறியாமல் சொன்னதாக இருந்தாலும் பின்னால் நடக்கப் போவதை அவர் சாவித்திரியில் தெய்வமே அந்த உண்மையை பதிவு செய்து விட்டது. அன்னை வாயிலே தடுமாற்றம் வருமா, இல்லை உண்மைக்கு எதிராகத்தான் வருமா? அவள் சொல்வது தானே வேதம், அவதானே பிரபஞ்சம், எப்படி தவறு வர முடியும்? அரவிந்தர் சொல்லுகிறார் 174ஆம் பக்கம் சாவித்திரியிலே, பெர்ஃபெக்சுவல் டிரான்சியன்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு. முடிவில்லா, இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு முடிவு இருக்கும் எதுக்குமே. அவர் சொல்கிறார் முடிவே இல்லை, இந்த 2 பக்கம் முடிவே இல்லை. அந்த சக்தியுடைய விரிவாக்கம் விரிஞ்சிக்கிட்டே போகிறது, அவ்வளோதான். இதை இங்கிலீஷில் அரவிந்தர் சொல்கிறது பியாண்ட், என்லெஸ், இன்ஃபனைட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவார். சாவித்திரி என்பவள், அன்னை என்பவள் எதிர்காலம் வருங்காலத்துக்கு உரிய சக்தி அவங்க. அதைத்தான் அன்னை பற்றி பகவான் சொல்லி இருக்கிறார். எதிர்காலத்துக்குரிய அன்னையை நாம் இப்போதே வணங்குகிறோமே, நாம் எவ்வளவு பாக்கியசாலி, என்ன அதிர்ஷ்டம் செய்திருக்க முடியும்? நன்றி சொல்வோம், 7 ஜென்மத்துக்கும் சொல்வோம். அன்னை இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் 7 ஜென்மத்துக்குமே இதே மாதிரி ஒரு உறவு எனக்கும் அன்னைக்கும் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். கோவிந்தா ஹரி கோரச சோரா கோவிந்தா, விஹாரா கோவிந்தா ஹரி கோரச சோரா கோவிந்தா, விஹாரா கோவிந்தா கோவிந்தா.